இது அழிக்கிறது ஒரு செட்டப் பண்ணிட்டானா, அது அழிக்கிறதுக்குரிய நாள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்னைக்கு அழிக்கப்படும்? வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழிக்கப்படும் இருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1411வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கைரு யௌமின் துலியத் அலைஹி ஷம்சு, சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாள் எது என்றால் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தான். ஃபீஹி குலிக ஆதம், அதில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். ஒஃபீஹி உதுகிலல் ஜன்னா, அதில் தான் சொர்க்கத்தில் அவர் நுழைக்கப்பட்டார். ஒஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அன்றைக்கு தான் அவர் வெளியேற்றவும் பட்டார். வலா தகுமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையில் தான் கியாமத் நாள் வரும், வேற நாளில் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 1411 இருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை வரும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவர் இருப்பார். இந்த வெள்ளிக்கிழமை வந்துருமா, இந்த வெள்ளிக்கிழமை வந்துருமா, வெள்ளிக்கிழமை வஹி மூலமா நமக்கு தெரியுதுல, அதை மட்டும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான், எந்த வெள்ளிக்கிழமைன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு சூர் ஊதுனோன்னு அழிக்கப்படுதுல, இந்த அழிக்கிறதுக்கும் திரும்ப எழுப்புறதுக்கும் இடைப்பட்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 வருது ஹதீஸ்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மாபைன நஃபகத்தைன் அர்பவுன, 2 சூர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 40. அப்ப அவங்களே சொல்றாங்க 40 என்றால் 40 மாதங்களா இருக்கலாம், 40 வருடங்களாக இருக்கலாம், 40 நாட்களாக இருக்கலாம், அது என்னவென்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபூ ஹுரைரா அறிவிப்பதாக புகாரியில 4935 4814 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த 2 சூர் ஊதப்படும். ஃபர்ஸ்ட் சூருக்கும் 2வது சூருக்கு இடையே 40 நாளோ 40 மாசமோ 40 வருஷமோ இடைவெளி இருக்கும். எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன ஒரு காலகட்டம் தான். அது வெள்ளிக்கிழமை ஊதப்படும். ஊதுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஊதுனவனே என்ன நடக்கும்? கொஞ்சம் ஒரு செகண்ட் வேலை தான். இந்த செகண்ட்ல என்னென்னலாம் நடக்கும் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ தரக்கனா பாலஹும் யமூஜு யௌமைனின் யமூஜு ஃபீ பாலின் ஓ நுஃபிக பிஸ்ஸூரி ஃபஜமானாஹும் ஜம்ஆ. சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது சூராவுல 99வது வசனத்தில் சொல்கிறான், ஓ தரக்கனா பாலஹும் யமூஜு ஃபீ பாலின். அந்த சூர் ஊதுன உடனே திடீர்னு ஏற்படுற சத்தம் ஒத்தோட ஒத்தம் முட்டி மோதுவான். அந்த அதிர்ச்சியில அந்த ஒரு சின்ன செகண்ட்ல ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதக்கூடிய நிலையில் அந்த நாளுடைய அமளி இருக்கும் என்று, முட்டி மோதி கொள்வார்கள்னா நிலை குலைஞ்சு போயிடுவார்கள் என்பதை அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி நடக்கும். அதே மாதிரி சூரத்துல் ஹஜ்ஜில 22வது சூராவுல முதல் 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், அந்த உலகம் அழியக்கூடிய நாளில் நடக்கிற திடுக்கம் இருக்கிறதே அது பயங்கரமானது. யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லத், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் வந்த உடனே பால் சுரந்து நிற்கும், குழந்தை பசியில் அழும், அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான் அந்த திடுக்கத்துல. அப்போ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கருவிலே குழந்தை சுமந்திருப்பவர்கள் அந்த கருவையை என்ன செய்வாள்? பிரசவித்து விடுவாள். உத்தரன்னா சுகாரா, மக்கள் எல்லாம் போதை செய்யப்பட்டவர்களாக பார்ப்பீர்கள். மஹும்பி சுகாரா, உண்மையில் அவர்கள் போதையில் இல்லை. வலக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாப் அவ்வளவு கடுமையா இருக்கும் என்று சூரத்துல் ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு கடுமையான முறையில் நடக்கும். அதே மாதிரி சூர் ஊதுன உடனே 2வது சூர் ஊதும் போது உள்ள நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதல் சூர் ஊதும் போது இதெல்லாம் நடந்த பிறகு அதுல சூர் ஊதும் போது நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து சில சூறாக்கள்ல 81வது சூரா, 99வது சூரா, 101வது சூறாவுல எல்லாம் வரிசையாக சில நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? இத ஷம்சு குவிரத், சூரியன் சுருட்டு ஒளியிலிருந்து போகும் பொழுது, ஒய்தன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜிபாலு சுயிரத், மலைகள் எல்லாம் இடம்பெயர்க்கப்படும் பொழுது, ஒய்தல் இஷார் உத்திலத், சூழ் கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பார் இல்லாமல் விடப்படும் பொழுது. சூழ் கொண்ட ஒட்டகை நல்லா கவனிப்பாங்க எல்லாரும். கற்பிணியா இருக்கிற ஒட்டகை இருக்குது பாருங்களேன், அந்த ஒட்டகை மதிப்பு அவங்க அந்த அரபுகளுக்கு தானே ஒரு பெரிய செல்வம், அந்த ஒட்டகத்தையே கவனிக்க மாட்டாங்கிற அளவுல நிலைமை பயங்கரமா இருக்கும். ஒய்தல் உஹூஷு ஹுஷிரத், மிருகங்கள் எல்லாம் கூட ஒன்று சேர்த்து திரட்டப்படும். மனுஷனை எழுப்புற மாதிரி மிருகங்களை எல்லாம் என்ன செய்யுமா? திரும்பி எழுப்புவான், அது பின்னாடி வரும். அதே மாதிரி ஒய்தல் பிஹார் சுஜ்ரத், கடல்கள் தீமூட்டப்படும். ஒய்தல் நுஃபூசு சுவிஜத், உடல்களோடு உயிரை ஒன்று சேர்க்கப்படும். சூறு ஊதுனவுனே நம்ம உயிரை எடுத்த உயிரை எங்க சேர்க்கப்படும்? அந்த அல்லாஹ் வச்சுக்க ஒரு அணு வச்சிருக்கிறான்ல, அதுல என்ன செய்யப்படும்? ஒன்றையே ஜோடி சேர்க்கப்படும். ஒய்தல் மகூதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை இடத்துல விசாரிக்கப்படும். ஐதம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்கு அவள் கொல்லப்பட்டாள் என்று விசாரிக்கப்படும். ஒய்த சுஹுபு நுஷ்ரத், அந்த ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். ஒய்த சமாவு குஷிதத், வானங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். ஒய்தல் ஜஹீமு சுஇரத், நரகத்திற்கு தீமூட்டப்படும், பயங்கரமா தீமூட்டப்படும். ஒய்தல் ஜன்னத்து உஸ்லிபத், சொர்க்கத்தை கிட்டே கொண்டாந்து காட்டப்படும்.
இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தாண்டா அலிமத்து நப்சுன் மா அகலரத், ஒவ்வொருவனும் தான் என்னத்தை தயாரிச்சு வச்சுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வான். இவ்வளவு நடக்கும்போது தான் இது இப்ப திமுறா பேசிக்கிட்டு இருக்கிறியா? இந்த நிகழ்வுகள்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடக்க போகிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்வான்? அலிமத்து நப்சுன் மா அகலரத், ஒரு ஆத்மா தனக்காக எண்ணத்தை தயாரித்து வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் என்று 81வது சூறாவுல 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 99வது சூறாவுல 1 முதல் கடைசி வரை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமியை ஒரே அடியாக குலுக்கி போடப்படும் பொழுது, அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி தனக்குள்ளே இருக்கிற சுமைகளை எல்லாம் வெளியேற்றும். மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கப்பட்ட பாடி புதையல் சுரங்கம் அது இதுன்னு என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் ஒரு கலக்கலக்கண மேல வந்துருமா இல்லையா? அப்படி சலிச்சவன என்ன செய்ய மேல வருமா இல்லையா? அந்த மாதிரி பூமி தனக்குள்ளே இருக்கக்கூடியதை எல்லாம் வெளியேற்றும். காலல் இன்சானு மாலகா, அப்பதான் கேட்பான் என்ன வந்து ஏன் இப்படி வருது இந்த ஆட்டம் போடுது பூமி என்று மனிதன் கேட்பான். யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா பி அன்ன ரப்பக வஹாலஹா, அடைய ரப்பு தாண்டா இப்படி செய்ய சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி பூமி அவனுக்கு பதில் சொல்லும். அப்ப யௌமைதின் யஸ்துருன் நாசு அஷ்தாத்தன், அந்த நாளில் தான் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? பல குழுக்களாக பிரிந்து விடுவார்கள். லியுரவ அமாலஹும், தங்களுடைய நல்லறங்களை கெட்டாரங்களை பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். ஃபமையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையரா, யார் அணுவளவு நன்மை செய்கிறானோ அதை அன்றைக்கு பார்க்க இருக்கிறான். ஃபமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையரா, அணு அளவு தீமை செய்தவனும் அந்த தீமை என்ற தினத்தில் பார்க்க இருக்கிறான். அது பூமியெல்லாம் குலுக்கி பிரட்டி போட்டு உள்ளதெல்லாம் வெளியேற்றி அதுக்கப்புறம் எனக்கு உனக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த சூறாவிலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 101வது சூறாவுல 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும் இதே மாதிரி அல்காரியாத்து மல்காரியா என்று சொல்லக்கூடிய திடுக்கிட செய்கிற அந்த நிகழ்ச்சி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? யௌம யகூனுன் நாசு கல்ஃபராஷில் மபதூஸ், மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல ஆகிவிடுவார்கள். எந்த ஒரு வெயிட்டுமே இருக்காது. யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ, அமல்களுடைய எடை கனமாக இருக்கிறதோ, அவன் தான் திருப்தியான வாழ்க்கையில சொர்க்கத்தில் இருப்பான். அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ உம்முஹு ஹாவியா, அவன் தங்குகிற இடம் ஹாவியா என்ற நரகம். வமாதராக ஹாவியா, ஹாவியாண்டா என்னன்னு தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டரிக்கிற நெருப்பு என்று சொல்லி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து இது இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பல வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லாம் பல காரியங்கள் நடக்குது. இந்த உலகம் அழியக்கூடிய நேரங்களில் வந்து கடல்ல தீ மூட்டுங்கிறான், வானம் புலந்து போயிடுங்கிறான், மலைகள்லாம் பஞ்சு பஞ்சா போதுங்கிறான், பூமியெல்லாம் அப்படி இடிச்சு சுக்குநூறாக்கி தரமட்ட பார்க்கப்படுதுங்கிறான். இவ்வளவு நடக்கிற காட்சியெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த திரும்ப உயிராக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கிறது. என்னடா வருது பாருங்க, கல்லாயுதா துக்கத்தில் அறுது தக்கன் தக்கா, இந்த பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா, உன்னுடைய இறைவனும் வானவர்களும் அணி அணியாக என்ன செய்வார்கள்? வருவார்கள். இறைவன் வருவான், இறைவனுக்கு பின்னால் வானவர்கள் அணிவகுத்து வருவார்கள். யௌமைதின் பிஜஹன்னம, அன்னைக்கு தான் நரகத்தை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தப்படும். யௌமைதின் எத்ததக்கருள் இன்சான், அன்னைக்கு தான் மனிதன் பாடம் கற்றுக்கொள்வான். அன்னாலகு திக்ரா, இவன் எங்கே பாடம் கற்பது அப்படின்னு சொல்லி 89வது சூறாவுல 21, 22, 23 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான நிறைய வானங்கள் பிளந்து போறதை பத்தி சொல்றான். வானம் அப்படி ரத்த சகப்பாக ஒரு கட்டத்தில் மாறும் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன மாறின பிறகு என்ன செய்வாங்கிறான்? வானத்தை அப்படி சுருட்டிடுவான். அல்லாஹ் உலகத்தில் அழிச்ச பிரபரணத்துக்கு வானம் யௌம நத்வி ஸமாக தயி சிஜிலில் குத்துப், எழுதுவதற்குரிய ஏடுகளை எப்படி சுருட்டுவோமோ, அந்த காலத்துல இந்த மாதிரி மன்னர்களுக்கு ஓலை வரும், அப்படியே சுருட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஓலையில படிப்பாங்க. அந்த ஓலை அப்படியே படிச்சுட்டு அப்படியே சுருட்டி வச்சுக்கிடுவாங்க. நம்ம மடிச்சு வைக்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல என்ன செய்வாங்க? சுருட்டி வச்சிருவாங்களா இல்லையா? அதை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதை சுருட்டுற மாதிரி ஒரு வானத்தை அப்படி சுருட்டி எடுத்துருவானா அல்ல. இவ்வளவு பிரம்மாண்ட வானத்தை என்ன செய்வான் அல்ல? எழுதுகிற ஏட்டை நீங்க எல்லாம் சுருட்டுவீர்களே, அந்த மாதிரி வானங்களை எல்லாம் சுருட்டி விடுவேன். கமா, எதுக்காண்டி இப்படி சுருட்டுன்னு தெரியுமா? கமாபதன அவலகளுக்கு எழுது, ஆரம்பத்தில் ஒன்னும் இல்லாம தானே இருந்துச்சு, அது கொண்டு வரணுமா இல்லையா? வானம் மட்டும் மிச்சமா இருந்தா அது என்னமோ சொந்த சக்தியில் நிக்கிற மாதிரி வந்துருமா இல்லையா? நான் மட்டும் தானே இருக்கணும், நான் மட்டும் இருந்தா தானே நான் தான் மட்டும் படைச்சேன்டாவும், என்னதே மிச்சம் வச்சா அது என்னமோ அதை கொண்டு நின்றுச்சுன்னு வருமா? நான் தான் காட்டணும்ல. அல்லாஹ் சொல்றான் கமாபதன அவலகளுக்கு, ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சோமோ அந்த ஸ்டேஜில் கொண்டாந்து ஒண்ணுமில்லாம நான் மட்டும் தான் இருந்தேன். வானம் இல்ல, பூமி இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, மனுஷன் இல்ல, எதுவுமே இல்ல. அது மாதிரி ஆக்கித்தான் ஜட்ஜ்மெண்ட். நான் மட்டும் இருக்கிறேன் காட்டி நிரூபிச்சுட்டு தாண்டா எல்லாம் செய்வேன். எல்லாம் என்ன செய்யறான்? வானத்தை எல்லாம் சுருட்டி விடுவேன் என்று சொல்கிறான். வஅதன் அலைனா, இது நாம் செய்த தீர்மானம்.
இன்னா குன்னா ஃபாயிலீன், நிச்சயமாக இதை நாம் செய்து முடிப்போம் என்று 21வது சூராவுல 104வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 39ல 67 வசனத்தில் சொல்கிறான், வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி, வானங்கள் எல்லாம் அவனுடைய வலக்கரத்தில் சுருட்டப்பட்டு விடும். மொத்த வானத்தை அப்படி எடுப்போம், வலது கையோடு அடங்காது. அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெருமானு பாத்துக்கங்க. இந்த அண்ட சராசரங்கள் அம்புட்டும் சேர்த்து நம்ம எவ்வளவு பெருசா பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வலது கையில் அப்படி எடுத்தான்னு சொன்னா, வானம் சூரிய வானத்துக்குள்ள அம்புட்டு இருக்குது. இந்த வானத்துக்கு கீழே உள்ள கேலக்சிகள், அந்த ஒவ்வொரு கேலக்சியில இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்கள், கோள்கள், அதுக்குள்ள வாழக்கூடிய ஜீவராசிகள், மலைகள், நதிகள், கடல்கள் எல்லாம் ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து அப்படி எடுத்து வச்சுட்டு அவன் மட்டும் நிற்பான். இதுக்குள்ள எல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய கைக்குள்ள என்ன இருக்கு? அவனுடைய வலது கைக்குள்ள வானங்கள் எல்லாம் சுட்டப்பட்டு விடும். உள்ளார்ந்து ஜமியன் கபலத்துகு யௌமுல் கியாமா, கியாம நாளையில இந்த பூமி முழுதும் அவனுடைய ஒரு கைப்பிடி தான். ஒரு கைப்பிடியில அல்றமே அவ்வளவுதான் இந்த பூமி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 39ல 67வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து என்ன செய்யறான்? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்ல, எங்க வச்சு விசாரணை பண்ணுவான்? பூமியை காண வானத்தை காண எதை வச்சு நம்மளை எழுப்புவான் அப்படின்னு கேட்டா அதுக்கு புதுசா தான் படைக்குவான். அது மட்டும் மிச்சம் வச்சுட்டு எழுப்புனா அதுக்கு என்னமோ சுயசக்தியில் நின்றதா வந்துருமா இல்லையா? அதையும் எல்லாம் சொல்றான். 14:48 சொல்லி காட்டுகிறான், யௌமத்து பத்தலுள்ளார் கைருள்ளார், வேற பூமியா மாற்றப்படும். இந்த பூமியை வேற பூமியா புதுசா இன்னொன்னு படைக்குவேன். அதுலதான் எல்லாம் நடக்க போகுது. இந்த பூமி எல்லாம் காலி, வானமெல்லாம் காலி. நான் என்ன செய்வேன்? புதுசா யௌமத்து பத்தலுள்ளார், பூமியை மாற்றப்படும், கைருள்ளார், வேறு ஒரு பூமியாக மாற்றப்படும் என்று 14வது சூராவுல 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான அமளிகள் எல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் என்ன செய்யும்? அந்த உலகம் அழிக்கப்படுவதும் திரும்ப உயிராக்கப்படுவதும், அந்த அழிக்கப்படுவதற்கும் எழுப்பப்படுறதுக்கு மத்தியில ஒண்ணு நடக்கிற மாதிரி நமக்கு வரல. ஊதனோட அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த 40ல என்ன நடக்கும் என்பதற்கு என்ன செய்யப்படல, சொல்லல. அதுக்கப்புறம் நேரம் அங்க வந்துருது. அழிக்கப்படுறதுக்கு அப்புறம் நேரம் எழுப்பப்படுறது தான். அந்த நடுப்பட்ட 40 நாளோ 40 வருஷமோ 40 மாசமோ என்ன நடக்கும் என்பது விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தரவில்லை. தேவையும் இல்லை. அதுக்கு முடிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் எடுத்து தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? அதனால சொல்லல இருக்கு.